இங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்ல வேலைக்காரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு ஒருத்தவங்கள வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க பார்க்க என்னை விட கலரா இருக்காங்க. வேலைக்காரி மாரியே தெரியலன்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட டெய்லியுமே 6 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் வேணுமோ நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே அதை கேட்டுட்டு இருக்காங்க. தென் உனக்கு சம்பளம் ரூ. 6000 தரேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஏற்கனவே நான் ரூ. 6000 தான் வாங்கிட்டு இருந்தா அது எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கும். பட் இதுக்கு வரணும்னா பஸ் எல்லாம் புடிச்சிட்டு வரணும். சோ பஸ்ஸுக்கு வர காசை மட்டும் குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரூ. 6000 தர முடியும். அதுல தான் நீ எல்லாத்தையும் பாத்துக்கணும். வர முடிஞ்சா வா இல்லனா வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவங்களுமே ஒத்துக்குறாங்க. சரி நாளையில இருந்து கரெக்ட்டா வேலைக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இவங்க உன்னோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு மட்டும் ஆக்கி வச்சுட்டு போ. ஆனா இன்னைக்கு சம்பளம்லாம் தர முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவங்களும் ஆக்கி வச்சுட்டு போறாங்க. பட் நெக்ஸ்ட் டே வரும்போது பஸ் லேட்டா வந்துரும். அதனால 10 நிமிஷம் லேட்டா வராங்க. அதை பார்த்ததுமே இவங்க ஹஸ்பண்ட் கோவப்பட்டு திட்டிட்டு போறாரு. இவங்களுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு சாப்பிட தட்டும் குடிக்கிறதுக்கு டம்ளரும் கொடுத்து இதை நீ யூஸ் பண்ணிக்க. ஆனா இவங்க பொருளுக்கு பத்தல இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தென் இவங்க நியூஸ்ல ரஜினி வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரங்களாம் பிளான் போட்டு நகையெல்லாம் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆக்டர் வீட்லயே திருநாங்களாம். நம்மளும் நம்ம வீட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் இவங்க வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன் பார்த்து காதுல கம்பல அங்கதான் கைட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப காணாம போயிருக்கு. அதை பார்த்ததுமே இவங்க வேலைக்காரம்மா மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த வேலைக்காரம்மா கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஆனா இவங்க நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க நம்பாம ஒழுங்கா நீ எடுத்ததை ஒத்துக்கிட்டு கம்மலை திருப்பி கொடுத்துரு இல்லனா போலீஸ் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இவங்க நான் எடுக்கல நீ எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. சோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பலாம் நீ கிளம்பிவான்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. பார்த்தா இவங்க கம்பலை இவங்க வச்சு எடுத்து கீழே தான் விழுந்து இருக்கும். இதை பார்த்ததுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க ஹஸ்பண்டுமே கோவப்படுறாரு. பட் இவங்க 2 பேருமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம இதுக்கு வேற மாதிரி பிளான் போட்டு நம்ம வெளியே போற மாதிரி போயிடுவோம். அந்த கம்மலை பார்த்துட்டு நீ ஏன் இங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு சமாளிச்சலாம் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க வேலைக்காரங்கன்னா சும்மா அவ ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கேவலப்படுத்தி திட்டுறாங்க. இந்த மாதிரி மனசுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு வேலை செய்யாமலே இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்களை திட்டிட்டாங்க. வந்து கிளம்பிடுறாங்க.